10 பணக்காரங்களுக்கு இந்த நாட்டில் எவ்வளோ டாக்ஸ் போடுறீங்க, எவ்வளோ டாக்ஸ் அவங்க கிட்ட கலெக்ட் பண்றீங்கன்ற ரிப்போர்ட் கொடுங்க. ஒரு இப்போ 5000 கோடி ஒரு மேரேஜுக்கு செலவு பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க 100% டாக்ஸ் போடுங்க. போட்டா கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? ஆனா அவங்களுக்கு டாக்ஸ் போடுறதுக்கான தைரியம் ஏன் வரலன்னு நான் கேட்கிறேன். ஒரு எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர், ஐ எம் நாட் சேயிங் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நான் சொல்றது பணக்காரங்கள்ல டாப் 10 பணக்காரங்க இந்தியாவில் டாப் 10. ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன்னா, 90% ஆஃப் த வெல்த் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த் 10% ஆஃப் த பீப்புள் கிட்ட இருக்குன்றாங்க. 10% ஆஃப் த டாப் 10 பீப்புள் கிட்ட இருக்குன்றாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட் நம்ம கிட்ட பார்க்கும் பொழுது அந்த டாப் 10க்கு இன்கம் டாக்ஸ் போடுறதை தாண்டி வெல்த் டாக்ஸ் போடணும், வெல்த் டாக்ஸ், சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடணும், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடணும். நீங்க அப்ப 3 டாக்ஸ் பணக்காரங்களுக்கு போடணும். பணக்காரங்கன்னு சொன்னா பணக்காரங்களுக்கு நம்ம எதிர்ப்பு கிடையாது, பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. அக்குமுலேட்டட் வெல்த் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கக்கூடிய இடத்துல அதை ஐடென்டிஃபை பண்ணி டாக்ஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட கடமை. அவங்கள ப்ளீஸ் பண்ற இடத்துல கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பிஜேபி இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் வரலாம், இல்ல நாளைக்கு இதே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னொரு ஆட்சியாளரோட சேர்ந்து அவர் கூட்டணி வச்சு அவர் ஆட்சி அமைக்கலாம். அன்னைக்கு பிஜேபி எதிர்க்கலாம், அது வேற. நான் பேசுற எக்கனாமிக் பாலிசியில அக்குமுலேட்டட் வெல்த் யார்கிட்ட இருக்கோ அவங்கள ஏன் நீங்க டாக்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க மேல ஏன் நீங்க ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷனையும் நாட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸ்க்கு தேவையான டாக்ஸையும் அவங்க மேல ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இப்போ ஆன்சர் என்ன சொல்லுவாங்க ஆதரவாளர்கள்? இந்த டாப் 10 பணக்காரர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தானே வெல்த் கிரியேட்டர்னுவாங்க. அப்ப குடிசை தொழில் பண்றவங்க வெல்த் கிரியேட்டர் கிடையாதா? ஒரு இளநீ விற்கிறாரு, ஒரு சின்ன டிஃபன் கடை வைக்கிறாரு, அவருக்கு 40 லட்சம் தாண்டிட்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க. ஒரு சின்ன வெல்டிங் கடை நடத்துறாரு, இல்ல பர்னிச்சர் கடை நடத்துறாரு, அவர் இபே பில்ல போட்டு ஒரு இன்னொரு வண்டியில் அனுப்புறாரு, அந்த வண்டி பஞ்சர் ஆயிடுது, பஞ்சர் ஆனதான் இன்னொரு வண்டி காமிச்சு அந்த பில் வச்சிருக்கும் போது அந்த வண்டியும் அந்த பில்லும் மேட்ச் ஆகலன்னா உடனே அவருடைய வண்டி நிறுத்தி பெனல்ட்டி போடுறீங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இதே டைப் ஆஃப் டாக்ஸேஷனை டாப் 10 பணக்காரங்க அவங்களுக்கு நீங்க இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை, வெல்த் டாக்ஸ் 20%, இன்ஹெரிட்டன்ஸ் 30%, இன்கம் டாக்ஸ் நீங்க போடுங்க ஒரு 15%, 20%, 25% போடுங்க. இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும் பொழுது 10,000 கோடி இருக்குன்னா ஒரு 2,000 கோடியை டாக்ஸா பே பண்ணிட்டோம். ஸோ அதில் பாதிப்பே கிடையாது. ஆனால் அந்த 2,000 கோடி கலெக்ட் ஆகுதுனால அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மிடில் கிளாஸ்க்கு டாக்ஸை கம்மி பண்ணலாம். அது அந்த புள்ளியில் மிடில் கிளாஸ்க்கு என்ன மாதிரியான விதிவிலக்குகள்லாம் அமைஞ்சா சரியா இருக்கும் தோணுது. ஏன்னாக்கா நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியா இந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு போறது பெரும் சிரமமா இருக்கு. ஏன்னா ஈட்டக்கூடிய எல்லா பொருளுமே செலவினங்களா மாறிடுது இல்லையா? அப்ப அவங்க சேமிப்பை நோக்கி நகரணும்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிச்சா மிடில் கிளாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்க கழுத்தை நெரிக்காம இருக்கும் அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி. டெஃபினட்டா தமிழ், நீங்க கேட்குற கேள்வி மிடில் கிளாஸ் அடுத்த கட்டத்துக்கு போறதை பத்தி பேசுறீங்க. மிடில் கிளாஸ் ஏழையா கூட நான் பேசிட்டு இருக்கேன். மிடில் கிளாஸ் ஏழையா இருக்கக்கூடாது நான் பேசுறேன். இப்ப தமிழோ சத்யகுமாரோ இல்ல XRYயோ இன்னைக்கு போய் நாளைக்கு வேலை பண்ணலன்னா அவரு அதே மாதிரி ஒரு வருடம் வேலை பண்ணாம இருக்காருன்னா ஏழை ஆயிடுவாரு. காரணம் என்ன? இன்ஃபிளேஷன்ல விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கா. நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க பிக்ஸட் டெபாசிட்லயே போடுறீங்க சேஃப்னு நினைச்சு. மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் வேணாம், பிக்ஸட் டெபாசிட்ல போறீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட்ல வர பணம் இன்ஃபிளேஷனோட கம்மியா இருக்கு. அப்போ உங்க பணம் வளரல. அப்போ மிடில் கிளாஸ் சேமிப்பே பண்ணாலும் அவங்க தொடர்ந்து உழைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க அவங்க தொடர்ச்சியா அந்த மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படின்னாக்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி சம்பாதிக்கணும். இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி சம்பாதிக்கணும். இந்த வருஷம் இன்ஃபிளேஷன் இல்ல, ஆவரேஜா 10 வருஷம் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி சம்பாதிக்கணும். அப்போ அதை சம்பாதிச்சாதான் இருக்கிற மிடில் கிளாஸ் லெவலையே மெயின்டைன் பண்ண முடியும்.